சென்னை பல்லாவரம் அடுத்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் கூறினார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையாற்று ஆற்றை கரம்போரம், தாய் மூகாம்பிகை நகர், காகிதம் இல்லத் நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர், 3வது தெரு ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளது. அவற்றில் சுமார் 700க்கும் மேற்பட்ட வீடுகள் அதில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அனைத்தும் அடையாறு ஆற்றின் கரையோரம் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் புறம்போக்கு நிலம் என்பதால் அந்த வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் முன்வைக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்திலும் அதிகாரிகளுடன் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த மக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் முற்பட்ட போது இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. வீடுகளை இடிக்கக்கூடாது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தற்போது அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நேற்று இந்த சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று 2ஆம் நாளாக அதிகாரிகள் அந்த வீடுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களிடம் சீமான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல். சொல்லுங்க, ஒரு மனசாட்சி அதிகாரிங்க ரொம்ப ராஜகம், ஒரு பாவம் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்க எவ்வளவு அந்த 2000 சரி இந்த இடம் எடுக்கிறாங்க, இந்த இடத்துல என்ன வரப்போகுது நாங்க அது கேட்கிறோம். எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரஷர் வருது. அந்த பிரஷர் யாரு? நான் ஒண்ணு சொல்றேன், நான் பக்க திமுக, நாங்க பரம்பரை எல்லாம் திமுக தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க பணமா சொல்லு, நாங்க அரசாங்கத்துல எதுவும் எதிர்பார்க்கல. எங்களை நிம்மதியா அந்த இடத்துல எங்களை இருக்க விட்டா போதும். நான் ஸ்டாலின் ஐயாவே நான் கேக்குறேன், நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க இப்படி நடுத்தல நிக்கமா? நாங்க இப்ப மட்டும் இல்ல, என் பரம்பரையே திமுக. எங்க வீட்டுல யாரும் மத்த கட்சிக்கு ஓட்டு கேட்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன ஓட்டு போட மாட்டாங்க. திமுக அவங்க பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டி எலெக்ஷன் கூட அவ்வளவு நாயா பேயா பிள்ளைங்க என் வீட்டு வாங்க எல்லாம் கஷ்டப்படும். யாரும் எங்களுக்கு அதுக்கு நாங்க கூட அனுபவிக்கணுமா? அனுபவிக்கணுமா? நாங்க 10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வேலை உள்ள அதிகாரி எங்க வரல, நாங்க வந்து இங்கே இருக்கிறோம். நாங்க இப்ப எங்க எங்கடா போனா பிள்ளைங்க இங்க படிக்கிட்டு நாங்க இங்க வேலை செய்யறோம். அதிகாரிங்க கேட்டா கூட நீங்க என்ன கேக்குறது, வெளியில போங்கன்னு தள்ளுறாங்க. அது பொறுமைக்கு ஆக்கிரமிப்புன்றீங்க. நாங்க அப்ப இங்க போறதுல இருந்து இங்கே இருக்கிற மாதிரி ஆக்கிரமிப்பு. நாங்க இந்த 6 வயசுல நாங்க வெளியில போனா எங்க போறது? ஒரு கோடி சொல்ல ஒரு 8 மாடிக்கு ஒரு பங்களா கட்டுறான், அதை போட மாட்டீங்க. ஆத்துலதான் கட்டுறான், இன்னொரு ஆத்துல கட்டுறான், அதுக்கு ரோடு பண்றீங்களா? ரோடா? எங்க எல்லாரும் வெளியே சொல்ல மாட்டோம். நாங்க போயிடுறோம், நாங்க போறோம். இந்த இடத்துல என்ன வரப்போகுது அது எனக்கு தெரியணும். என்ன வரப்போகுது இல்ல, எங்க எல்லாம் காலி பண்ணிட்டு எவ்வளவு ஜனதோ போயிட்டு எங்களுக்கு சோறு வேணாம். உங்களை நாங்க தண்ணி கேட்கல, சோறு கேட்கல. எங்களுக்கு இருக்கிற இடத்த மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். எங்களுக்கு கோட்ரஸ் வேணாம் ஐயா, நாங்க குடிச்ச பொண்ணுங்கிறோம், எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு கோட்ரஸ் வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளைங்க எல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டு நாங்க போயிடுறோம். நாங்களே போயிடுறோம். எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை மட்டும் கொடுங்க. இல்லன்னா எங்களை ஒரு பொறுப்பாக்குல ஒரு இடம் கொடுங்க, அதுல போய் ஒரு ஓலைப்பட்டா போட்டுன்னு நாங்க இருக்கிறோம். அதுவே இல்லதாங்க, நாங்க 15 வருஷமா போராடுறோம் ஐயா.